ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடுகிறோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே இகப்பர சுகமெல்லாம் அடைந்திடலாமே. இந்த கதை கேட்கும் எல்லாருமே இகப்பர சுகமெல்லாம் அடைந்திடலாமே. இந்த கதை கேட்கும் எல்லாருமே. ராதா இறந்த உடனே அந்த கிருஷ்ணர் அந்த புல்லாங்குழலை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் புல்லாங்குழலையே வாசிக்கலை அப்படிதான் சொல்லுவாங்க. அதுபோல் ருக்மணி ஒரு வாட்டி கண்ணன்கிட்ட கேட்குறாங்க, நான் மனைவியாக இல்லாமல் காதலியாக இருந்திருக்கணும் ஏன்னு கண்ணன் கேட்குறாராம். அதுக்கு அவங்க சொல்கிறாங்களாம், என்னதான் கணவன் மனைவியோட நல்ல பிணக்கமாக இருந்தாலும் காதலியை தானே நினச்சிட்ருக்காங்க இந்த மக்கள் எல்லாரும். கணவன்மார்கள் அப்படி தானே காதலியை தானே நினச்சிட்ருக்காங்க. அதனால் நான் மனைவியாக இல்லாமல் காதலியாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு கேட்டாங்களாம் ருக்மணி ஒரு வாட்டி. ஏன்னா இந்த கதை அரசல் புரசலாக அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல ராதாகிருஷ்ணர் கதை. ஆனால் ருக்மணியும் லக்ஷ்மியோட அவதாரம் தான், ராதாவும் லக்ஷ்மியோட அவதாரம் தான். ஆனால் யாரோ ஒரு இதில் வந்துட்டு ஒரு சிஷ்யர் கிருஷ்ணரை நோக்கி தவம் புரிஞ்சு அவர் லக்ஷ்மி இதுவாக எனக்கு ஒரு மனைவி வேணும் அப்படின்னு கேட்டிருந்ததால அவர் வரம் கொடுத்தா மாதிரி ஒரு கதை இருக்குது. அதனால தான் ராதாவை கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிக்க முடியல. இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு சாபம் ராதாவுக்கு. அந்த சாபம் முடிஞ்ச உடனே தான் கடைசி காலத்தில் கிருஷ்ணரை நோக்கி வராங்க. ஆனால் அவங்க வருவாங்கன்னு கிருஷ்ணருக்கு தெரியும். கிருஷ்ணருக்கு தெரியாதது என்ன, அவருக்கு தெரியும். ஆனால் வந்தால் நல்லா தான் கவனிக்கிறார். அவங்களுக்கு ஒரு ஆன்ம ரீதியான அந்த பிணைப்பு இல்லை. அவர் எங்கேயோ இருக்கார், அந்த ஒரே அரண்மனையில் தங்கி இருந்தாலும் அவர் எங்கேயோ இருக்கார், இவங்க எங்கேயோ இருக்காங்க. அதுக்காகவா அவங்க போனாங்க? கிருஷ்ணரோடு இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க போனாங்க. அவர் வந்த பிறகு ஆனால் அவரும் வந்துடுறார், இந்த மாதிரி புல்லாங்குழல் வாசிக்கிறார், இரவு பகல் பார்க்காம வாசிக்கிறார். அதெல்லாம் சொல்ல முடியுமா? இரவு பகல் பார்க்காம வாசிக்கிறார். அவங்க இறக்குற வரைக்கும் அப்படியே வாசிச்சுட்டே இருக்கார். கடைசியில் அவங்க இறந்தது தெரியுது. கடவுளே ஆனாலும் அவ்வளவு அழறார், அவ்வளவு அழுது கண்ணீர் விட்டு மல்கி அந்த புல்லாங்குழலை உடைச்சி போட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த புல்லாங்குழலும் வாசிக்கலை, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரியும் வாசிக்கலைன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் அந்த காதலுக்கான மரியாதை அதுக்காக ஒரு வாட்டி இந்த மாதிரி ருக்மணி கேட்குறாங்க. ஆனாலும் எல்லாம் தெரியும் கண்ணனுக்கு, இருந்தாலும் தெரியாத மாதிரி தான் கேட்பார். இப்படி பாருங்க. ஒரு முறை என்ன ஆறுது, சத்யபாமா, கருடன், சக்கரம் கிருஷ்ணர்கிட்டக்க இவங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நான் தான் உங்களுக்கு இதுவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா ஒரு கதை. அப்போ முதல்ல கருடன் கேட்குது, இந்த பூமியில் என்னை விட வேகமாக யார் போவா, உங்களுக்கு வாகனமாக இருக்கேனேனா அப்படின்ற மாதிரி பேசுது. அப்புறம் சக்கரம் அது என்ன சொல்லுது, என்னை விட யார் உங்களுக்கு இது இருக்குது அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. என்னை விட யாருமே இல்லை உங்களுக்கு, நான் தான் சக்கரம் தான் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சக்கரம் பேசுது. சத்யபாமா என்ன சொல்கிறாங்கன்னா, ராமாவதாரத்தில் நான் தானே சீதா, சீதா அழகா நான் அழகா அப்படின்னு கேட்குறாங்களாம் கிருஷ்ணர்கிட்டக்க. அப்போது கிருஷ்ணர் ஒரு விளையாட்டாக தானே, அவர் லீலைகளுக்கு கணக்கு இருக்கா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் என்ன பண்ணார், கருடனை கூப்பிடுறார். கருடா இங்கே வா,
உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ போய் இந்த இடத்துல அனுமன் இருப்பார். அது ஒரு பெரிய குகை, அது ஒரு மாதிரி கடல் கடந்து போய் அதெல்லாம் அவர் விவரிக்கிறார். அனுமன் கிட்ட போயிட்டு, நான் இந்த இடத்துல இருக்காரு, ராமரும் சீதாவும் இருக்காங்க, உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, இங்கே வர சொன்னாங்கன்னு போய் சொல்லு. அவர் தவத்தில் இருக்கார் அனுமான், நீ சொல்லு அப்படின்ற மாதிரி. அது ராமா இதெல்லாம் முடிஞ்சு வேற யுகம் வந்துருச்சு. அனுமன் தான் நித்திய இது இல்லையா, இன்னமும் இருக்கிறதா கதை அது. அனுமன் அவர் போல மேல்லோகத்துக்கு போல இங்கே தான் இருக்கிறதா, பூலோகத்தில் இருக்கிறதா தான் ஒரு இது ஐதீகம். அந்த மாதிரி அவர் ஒரு யாகம் அதெல்லாம் பண்ணி அவர் ஒரு நிஷ்டையில் இருக்கார், நித்தம் அப்படி தான் இருக்கார். அந்த மாதிரி தவம் பண்ணிட்டு இருக்க இடத்துல கிருஷ்ணர் போய் சொல்கிறார் கருடனை, அனுமன் கிட்ட சொல்லு, ராமாவும் சீதாவும் இந்த இதில் இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்ட்டு அவர் சொல்லி அனுப்புகிறார். சக்கரத்தை என்ன பண்ணுறார், இவங்க இருக்கிற இடத்துக்கு வெளியில் அந்த இதுவை காவல் காக்க சொல்கிறார். யார் வந்தாலும் நீ உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சக்கரத்துக்கிட்ட ஆர்டர் போட்டுட்ட. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சத்யபாமா கிட்ட வர்றார். சரி, நீ சீதா மாதிரி அலங்கரிச்சிட்டு நில்லு, நான் ராமா மாதிரி இருக்கேன், இப்போது அனுமன் வரப்போகிறான் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளவு சீக்கிரமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. பாரு அப்படி சொல்லிட்டு அவர் இருக்கார். அவர் சொன்ன மாத்திரத்தில் அனுமன் வந்துட்டார். அதுக்கு பின்னாடி தான் கருடன் வரார். இவங்களோட அந்த அந்த கர்வத்தை அடக்கணுன்றது தான் அவரோட இது இல்லைங்களா. கருடன் போய் சொன்ன உடனே காற்று வேகமா அனுமன் வேகமா அந்த மாதிரி ஒரு வேகத்தில் வந்துட்டார் அனுமன். அப்போது கிருஷ்ணர் கேட்குறார், கிருஷ்ணா என்ன கேட்குறாருன்னா, அனுமா உன்னை யாரும் வெளியில் தடுக்கலையா அப்படின்னு கேட்குறார். அப்போது அனுமன் சொல்கிறார் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் கிருஷ்ணா, ஆமாம் ராமா, நான் வரப்போ ஒரு சக்கரம் என்னை தடுத்துச்சு, அதோடு நான் சண்டை போட்டுட்டு இருந்தா உங்களை காண்ற அந்த நேரம் எனக்கு அதிகரிக்கும், அதனால் அதை நான் விழுங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் பாருங்க. கிருஷ்ணர் 3 பேரோட அந்த கர்வத்தை அடக்கிறதுக்காக அனுமன் மூலியமாக அதை நிரூபிக்கிறார். அப்புறம் இவங்களை சத்யபாமாவை, ராமா இவங்க யார், இந்த தோழி யார் அப்படின்னு கேட்டுட்டார் அனுமன். ஏன்னா சீதாதேவி தான் அவருக்கு இல்லைங்களா, ராமா பக்கத்தில் சீதாதேவி தான் அவங்க, வேற யார் சத்யபாமா இந்த இதில் இருந்தாலும் அவங்க கிடையாது, அவங்கள தோழின்னு சொல்கிறாரு. இந்த தோழி யார் ராமா, நம்ம சீதா மாதா எங்கே அப்படின்னு தான் கேட்குறாரு. அதனால் இந்த 3 பேரோட கர்வமும் அடக்கிறதுக்காக இந்த லீலை புரிஞ்சார் கண்ணன். எப்படி பாருங்க. இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே, இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே, இணையே இல்லா காவியமே, இணையே இல்லாத காவியமே. ராமாயணம், ராமரோட கதையை கேட்டா, அந்த சுந்தரகாண்டம் படித்தா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் மறைஞ்சு போயிடும் தெரியுமா. அந்த போரோட அந்த இடம் படித்தோம்னா, அந்த காண்டம் படித்தோம்னா திடீர்னு சண்டை வருதும்பாங்க அந்த ராமாயணம் படித்தா. ஆனால் ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும். ஆனால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சுந்தரகாண்டம் படிங்க, செம்ம சந்தோஷம் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.